ஓம் பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று நன்னா சொன்னார் பாருங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. சின்ன பசங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி. திமுக பெரிய சதியை செய்தது. ராகுல் காந்தியும் தாவேக்காவும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் கடைசி முழுக்கில் இழுத்து 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 ரப்பர் மாதிரி இழுக்கிறான். திமுகவை ராகுல் காந்தி பழி வாங்கினார். எல்லாத்துக்கும் டெல்லியே இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதான் ஸ்டாலின் சொன்னாரு, பிஜேபி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடு. கடைசியில இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டிஎம்கே போயிடுச்சு. ரிமோட் கண்ட்ரோல் சோனியா காந்தியில இருக்குது. கடைசியில திமுக ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பிசி பெஸ்ட் கண்ட்ரோல்னு பண்ணிட்டாங்க. பி சிதம்பரத்தை முன்னாடி விட்டாங்க. அவர் பூச்சி மருந்து தெளிச்சுட்டு காங்கிரஸ்காரன் நீட்டு மாதிரி போய் சொல்லி அவரு நீட் அவர் சொன்னதுக்கு காரணம் உதயநிதி செங்கலை காமிச்சாரு. அது சொல்ல மறந்துட்டாரு. நான் நினைச்சேன் செங்கலை காமிப்பாருன்னு நினைச்சேன். செங்கலை காமிக்கல. எலெக்ஷன் பிஜேபிக்கு எதிராக நிற்பது ஸ்டாலின் அல்ல, உதயநிதி தான். ஒரு பக்கம் சித்தாராமையா பாராட்டுறாரு, கூட்டாட்சிக்கான சிறந்த உதாரணம் அப்படின்ற மாதிரி கர்நாடக முதலமைச்சர் பாராட்டுறாரு. சப்போஸ் நீங்க தாவேக்காவோட கூட்டணி போயிட்டு 13 எம்எல்ஏகள் எதிர்ப்பு கொடி காட்டதாகவும் சொன்னதா சொல்றாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எதுவா இருந்தாலும் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டது. பொதுமக்களிடையே வரவேற்பு அல்ல, கட்சிக்காரர்களிடையே கசப்பு இருக்கிறது. இனிப்பு ஒரே ஒருவருக்குத்தான் இனிப்பு இருக்குமே தவிர செல்வ பெருந்துக்கு மீதி பெருக்கெல்லாம் கசப்பு தான் இருக்கு. ஊழலற்ற ஆட்சி தருவேன்ற மாதிரி விஜய் சார் சொல்றாரு. ஊழலற்ற ஆட்சின்றது சாத்தியமா? அது ஏதாச்சும் ஒரு மாடல் காட்டுங்க அப்படின்ற மாதிரி திமுக சைடுல விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு மாடல் தட்டுமா? எலெக்ஷன் பார்த்துருக்கேன். இந்த மாதிரியான ஒரு நாத்த அடிக்கிற எலெக்ஷன் பார்க்கவே இல்லைங்க. காங்கிரஸ் அந்த கூவத்தோட மோசங்க காங்கிரஸ் திமுக. தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக போலீசாரும் சரி, ஒரு சின்ன கரூரை உருவாக்க பார்த்தார்கள். நல்ல வேலையாக அந்த தடுப்பு கம்பிகள் நிறுத்தியது. இல்லை என்றால் கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபாலன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா நமஸ்காரம். 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 ஓம் பராசக்தி ஓம் பராசக்தி திமுக ஒரு தீய சக்தி என்று நன்னா சொன்னார் பாருங்க, அதுதான் பெஸ்ட்டுங்க. எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஓவராலா மீட்டிங்? உங்களோட மதிப்பீடு என்ன? 10க்கு 8 மார்க் தரலாங்க. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரையில் பேசியதற்கு அடுத்ததாக விறுவிறுப்பாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி பேச்சுக்கும் விஜயனுடைய பேச்சுக்கும் ஒரு ஒற்றுமை வேற்றுமை, பிளஸ் மைனஸ், நெகட்டிவ் பாசிட்டிவ் என்றெல்லாம் அலச ஆரம்பித்தால் கலர் கண்ணாடி நேயர்களுக்கு ஒரு புதியதான தகவலை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். காங்கிரஸ் திமுகவுடன் உறவு மிக மிக மோசமான நிலையில் இருக்கிறது. ப சிதம்பரத்தின் முயற்சி தோல்வி அடைந்து கிரீஷ் சோடங்கர் என்பவர் நான் இன்னும் அபிஷியலா ஒன்றும் சொல்ல முடியாதுங்கிறாரு. டெல்லியிலிருந்து பார்த்தால் ராகுல் காந்தியுடைய குழப்ப நிலை தான் காண்பிக்கிறது. ஒருவேளை பார்த்தால் ராகுல் காந்தியுடன் விஜய் போகாத இருந்து நல்லதாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் திமுக பெரிய சதியை செய்தது. ராகுல் காந்தியும் தாவேக்காவும் போகக்கூடாது என்பதற்காகத்தான் கடைசி முழுக்கில் இழுத்து 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 ரப்பர் மாதிரி இழுக்கிறான். வெண்டைக்காய் சம்பி இது பண்ணி கறி பண்ணிங்கன்னா இழுக்குது, அந்த மாதிரி இழுத்துட்டு போறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, கலர் கண்ணாடி நேயர்களுக்கு டால்ஸ்டாய் மூலமாக ஒரு செய்தி. இப்போ தமிழ்நாடுக்கு அசம்பிளி எலெக்ஷன் நடக்குதா, ராஜ்யசபா எலெக்ஷன் நடக்குதா தம்பி? அசம்பிளி எலெக்ஷன் நீங்க இவ்வளவு தூரம் அவசரம் பண்றீங்களே? இன்னும் ஒரு வாரம் இருக்குது. மெதுவா பேசத்தானே. இன்னும் தேர்தல் அறிவிக்கிறேங்கிறாங்களே. 12ஆம் தேதி அறிவிக்க போறாங்க. நான் சென்ற முறை தங்களிடம் சொன்ன மாதிரி மார்ச் 8ஆம் தேதி தாவேக்காவினுடைய தேர்தல் அறிக்கை வர இருக்கிறது. அப்போ சொல்லிக்கலாமே, அப்போ பங்கேற்பு பண்ணிக்கலாமே. ராகுல் காந்தி ராஜ்யசபால மடங்கிட்டாரு, ஸ்டாலின் அசம்பிளியில் மடங்கிட்டார். இது மாதிரி ஒரு புது பிரச்சனையை ராகுல் காந்தி உண்டாக்கியது காரணம் தமிழ் வெற்றி கழகத்துடன் ராகுல் காந்தி போவதை திமுக தடுத்தது. ஒன்று. இரண்டாவது, அவருக்கும் கொஞ்சம் டில்லி டாலியா இருந்தார் ராகுல் காந்தி. அவங்க அம்மா சொல்றதை கேட்கல. அவங்க அம்மா சொல்றாங்க திமுக போகணும்னு, இவர் மாட்டேங்கிறார். இதுதாங்க பிரச்சனை. நீங்க கேட்டீங்க, அவர் பேசியதில் மதுரையில் மதுரையில் பிரதமர் பேசியதும் எடப்பாடி பழனிசாமி பேசியதும் கண்டிப்பாக பொதுமக்களிடமிருந்து வரவேற்பு இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி எங்கு சென்றாலும் சரி, வட இந்தியாவில், தென்னிந்தியாவில், தமிழகத்தில், ஒடிசாவில், மத்திய பிரதேசத்தில், பீகாரில்
அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அன்பாக வரைபடம் வரைந்து ஏதாவது பரிசு பொருள் தருகிறார்கள். பொதுமக்கள் நரேந்திர மோடி பேசும் பொழுது பதில் சொல்லுகிறார்கள். அதைத்தான் தஞ்சாவூரிலும் வேலூரிலும் கள்ளக்குறிச்சியிலும் நான் பார்த்தேன். நீங்க கேட்டீங்க இது ராஜ்யசபா தேர்தல் அசம்பிளி எலெக்ஷனா, அவர் அதை தான் சொல்றாரு. தமிழ்நாடுனா விஜய் தான், விஜய்னா தமிழ்நாடு தான். ஏங்க இது நான் முன்ன அதை சொன்னதுக்கு இங்க போட்டி வந்து இங்க எலெக்ஷன் வந்து சட்டமன்ற எலெக்ஷன் தான், ஆனா இவங்க வந்து ஏங்க டெல்லி இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதை விமர்சனம் பண்ணாரு. இது எப்படி பாக்குறீங்க? எல்லாத்துக்கும் டெல்லியே இழுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு, எப்படி பாக்குறீங்க? அதான் ஸ்டாலின் சொன்னாரு, பிஜேபி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தமிழ்நாடுன்னாரு. கடைசியில் இப்ப அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டிஎம்கே போயிடுச்சு. ரிமோட் கண்ட்ரோல் சோனியா காந்தியில இருக்குது. கடைசியில திமுக ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. பிசி பெஸ்ட் கண்ட்ரோல்னு பண்ணிட்டாங்க. பி சிதம்பரத்தை முன்னாடி விட்டாங்க. அவர் பூச்சி மருந்து தெளிச்சுட்டாரு காங்கிரஸ்காரன் மூஞ்சிலேயே. அதுதானங்க தீய சக்தின்னு சொன்னதுக்கு காரணம். திமுகவை இழுக்கு இழுக்கு அடிச்சது ராகுல் காந்தி. மீண்டும் நான் சொல்லுகிறேன், திமுகவை ராகுல் காந்தி பழி வாங்கினார். ஒன்று, தாவேகா பக்கம் போகாத இருக்கிறதுக்கு ஒரு சதி செய்தார்கள். எத்தனையோ பண்ணாங்க. அதை இன்னைக்கு சுட்டி காமிச்சாரு விஜய் கூட. கரூர்ல இருந்து எல்லாத்தையும் அது மறைமுகமாக சுத்தி காமிச்சார். சங்கீதாவை பற்றி கூட இன்டைரக்டா சொன்னார். ஸோ அதெல்லாம் நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணி ஆகணும் தம்பி. விசிலுக்கான ஆட்சி தான் அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு. நமக்கு போற இன்னைக்கு விசில் புரட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு பொது நான் இப்போ ஒன்று டெவலப் பண்ணிட்டே வந்தேன். நடுவில் நீங்க இந்த ராஜ்யசபா கேள்வி கேட்டதுனால என்னுடைய அந்த ஒரு த்ரெட் கட் ஆயிடுச்சு. திருப்பி நான் சொல்றேன், மதுரை பேச்சுக்கும் மோடியினுடைய பேச்சுக்கும் விஜயினுடைய தஞ்சாவூர் பேச்சுக்கும் ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். எடப்பாடி பழனிசாமியுடைய பேச்சுக்கும் விஜய் பேச்சுக்கும் ஒற்றுமையை நான் பார்க்கிறேன். விஜய் வந்து அவர் பேச ஆரம்பிச்சாருன்னா குறைஞ்சது இன்னைக்கு ஒரு 10ல இருந்து 15 மட்டும் இன்டரப்ஷன்ஸ் இருந்தது. அதாவது பொதுமக்கள் பேச ஆரம்பித்தார்கள். வெற்றி வெற்றி வெற்றின்னு ஒரு நரேந்திர மோடி ஸ்டைல்ல மோடிங்கிற மாதிரி ஒன்று புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. என்னங்க நிச்சயம் தானே? ஆமா உறுதியா நீங்க சொன்னது உறுதிதான். சொல்லுங்க. அதாவது சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு புது பேட்டர்ன் வந்திருக்குதுங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த பச்சை தொழில் கொண்டு வந்தாரு. பேச்சில ஒரு வேகம் இருந்தது. அதை தவிர புதுசா ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. 2026 எலெக்ஷன்ல எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் இன்ஸ்டால்மெண்ட்ல உங்களுக்கு வந்து தேர்தல் அறிக்கை தராங்க. இப்ப தஞ்சாவூர்ல கொடுத்தது 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் கொடுத்தது. மேஜர் பாயிண்ட் அபவுட் ஃபார்மர்ஸ். அவர் சொல்லியிருக்காரு ஒரு நூதன திட்டம். எப்படி கல்வி கட்டுரைகளை எல்லாம் வேலூர் மலைப்பாங்கான இருக்கிறதுல ஸ்கூல் கட்டித்தரேன், மருத்துவ வசதி வேலூர் சொல்ற. இங்க சொல்லியிருக்காரு 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கணும். கீழே எவன் இருந்தாலும் சரி, அவங்க வீட்டுல அரசு வேலை செய்யாத இருந்தாங்கன்னா ஒரு அரசியல் வேலை தரேன்னு சொல்லியிருக்காரு. அது எவ்வளவு பெரிய சாத்தியமையா? ஒண்ணுங்க, நீங்க எலிஜிபிளா இருக்கணும் தம்பி. அங்க சாத்தியம் இருக்கோ இல்லையா, 20 வயசுக்கு இருக்கணும் பையன் இல்லையா, அதுதான் அவர் அட்ராக்ட் பண்றாரு தம்பி. புரியுதுங்களா? என் பையன் வயசு 45 தம்பி, அவன் வயசு வர முடியாது. உங்களுக்கு வயசுக்கு வந்து உங்க பையன் வந்து 15 வயசு இருந்தா அவன் வந்துருவான் உள்ள. அந்த மாதிரி காம்பினேஷன் இருக்குத்தான் இருக்கும். நீட்டு மாதிரி போய் சொல்லி அவரு நீட் அவர் சொன்னதுக்கு காரணம் உதயநிதி செங்கலை காமிச்சாரு. அது சொல்ல மறந்துட்டாரு. நான் நினைச்சேன் செங்கலை காமிப்பாருன்னு நினைச்சேன். செங்கலை காமிக்கல. எலெக்ஷன் விஜய்க்கு எதிராக நிற்பது ஸ்டாலின் அல்ல, உதயநிதி தான். நான் சொல்றேன், எழுதி வச்சு. கூட்டணி எதுவும் வரல. காங்கிரஸ் இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. உறுதியை கையெழுத்து போடுறதா இன்னைக்கு மாலைக்குள்ள பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. மாலைக்குள்ள உறுதியாயிடும், கையெழுத்து போட்டாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எந்த பக்கமும் கூட்டணியில போது சோடங்கர் இல்லைங்கிறாரு, சிதம்பரம் இருக்குங்கிறாரு. அந்த குழப்பம் இருக்குல்ல. செல்வ பிறந்தாக அவர் ஒரு டைப்ல பேசுறாரு. சிதம்பரம் இதுல இருக்கு கட்டிய காங்கிரஸ்காரர் இல்லையா, அவரை பத்தி பேசாதீங்க. சோடங்கரை பத்தி இப்ப சோடங்கருக்கும் செல்வ பெருந்தகைக்கும் சண்டை வந்துடுச்சு. செல்வ பெருந்தகை பக்கத்து சிதம்பரத்தோட தானே பேசியிருக்காரு. இந்த கூட்டணியை வழக்கத்துக்கு விடக்கூடாதுன்னு ஸ்டாலின் தானே முக்கியமா இருக்காரு. ஸ்டாலின் தானே நேற்று சிதம்பரத்தை எங்க வீட்டுக்கு வாங்க பேசலான்னு அழைச்சாரு. சோனியா காந்தி சொல்லவே இல்லையே நீ போய் பேசிட்டு வான்னுட்டு. சிதம்பரமே தன் தாள்ல துணியை போட்டு போய் பேசினார், அவ்வளவுதானே. ஒரு பக்கம் சித்தாராமையா பாராட்டுறாரு, கூட்டாட்சிக்கான சிறந்த உதாரணம் அப்படின்ற மாதிரி கர்நாடகா முதலமைச்சர் பாராட்டுறாரு. ஒரு பக்கம் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து நீங்கள் திமுக கூட்டணிக்கு நீங்கள் தாவேகாவோட கூட்டணி போயிட்டால் 13 எம்எல்ஏகள் வந்து எதிர்ப்பு கொடி காட்டதாகவும் சொன்னதாக சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க?
இதுவா இருந்தாலும் அந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்து விட்டது. கையெழுத்து போட்டா கூட பொதுமக்களிடையே வரவேற்பு அல்ல, கட்சிக்காரர்களிடையே கசப்பு இருக்கிறது. இனிப்பு ஒரே ஒருவருக்குத்தான் இனிப்பு இருக்குமே தவிர அது செல்வ பெருந்தகை, மீதி எல்லாருக்கெல்லாம் கசப்பு தான் இருக்கும். அதே சமயம் ஊழலற்ற ஆட்சி எம்பி வெளில வந்துடுவாங்க, அதை பாருங்களேன். அப்ப ராகுல் காந்தியுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி பெப்பேன் ஆயிடுமே. அவங்க ராஜினாமா பண்ணிட்டு திமுக சைடுல நிற்க சொல்லுங்க பாப்போம். அப்போ மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியும் அந்த செந்திலையும் இப்போ ஊழலற்ற ஆட்சி தருவேன்ற மாதிரி விஜய் சார் சொல்றாரு. ஊழலற்ற ஆட்சின்றது சாத்தியமா? அது ஏதாச்சும் ஒரு மாடல் காட்டுங்க அப்படின்ற மாதிரி திமுக சைடுல விமர்சனம் பண்றாங்க. எப்படி பாக்குறீங்க? நான் ஒரு மாடல் தட்டுமா? ஒன்னே ஒண்ணு உங்களுக்கு உங்க கண் எதிர்க்க இருக்குது. 2014, 2019, 2024 3 தேர்தல்களிலும் நரேந்திர மோடி அவர்களை வட இந்தியர்கள் 65 கோடி பேர் தமிழ்நாட்டில் உள்பட பல தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இது வரைக்கும் தான் ஊழல் வந்து அது மேல சொல்லுங்க பாப்போம். ஒரு ஊழல் அந்த மாதிரி தான் விஜய் ட்ரை பண்ணுவாரு. விஜய் மேல ஊழல் இல்லைங்களே தம்பி, நரேந்திர மோடி மேல ஊழல் இல்லைங்களே தம்பி. நாளைக்கு அந்த கட்சிக்கு அவர் சொல்றாரு மணல் கொள்ளை அடிச்சவங்க சொரண்டி தண்ணியில இருக்கக்கூடிய இது வாட்டர் லெவல் கீழே இறங்குதுன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எந்த கட்சிக்காரன் பேசியிருக்கான்னு சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு, யாரும் இல்லை. மணல் மாப்பியா, மணல் மாப்பியா, கனிம வளங்கள் கொள்ளடிக்கிறது, இதெல்லாம் சொல்றாரு ஐயா. சொல்லிட்டு எல்லாத்தையும் கோர்ட் வந்து நிறுத்திட்டு இருக்காங்க. ஈடிக்கு வந்தா கத்துறாங்க, வெள்ளை கொடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கரெக்ட். ஸ்டாலின் போய் என் காலில் விழுந்தாரு, மோடி காலில். என் பையனை காப்பாத்து, துரைமுருகனை காப்பாத்து. இப்ப நேரு காப்பாத்துறதுக்காரன் நேரு கை வச்சாங்கன்னா அந்த அந்த வேலைக்கு வந்து மீதி 2-3 பேர் முதலமைச்சர் குடும்பத்துக்கு போயிடும் தான் அவங்களே சொல்றாங்களே. ஊழலற்ற ஆட்சியை விஜய் அவர்கள் தருவதில் 50 அல்ல 70-80% ட்ரை பண்ணுவாங்க. நிச்சயம் ட்ரை பண்ணுவாங்க. அது நீங்க கொடுத்து கையில வந்த பிறகு தானே போடணும். அதான் பாஜக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு அதே சமயம் ஊழல்னு வந்துட்டா டெல்லிக்கு போய் வெள்ளை கொடி காட்டுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? ஆக மொத்தம் உதயநிதி மற்றும் கருணாநிதி மற்றும் நேரு, பொன்முடி, எத்தனை பேர் எல்லா ஊழலுமே ஏடிஎம்கே காரன் தானே இருக்கு. அவனெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தானே போறாரு ஸ்டாலின் டெல்லிக்கு. பல தமிழக தேர்தல்களை நான் பார்த்திருக்கிறேன், பல தேர்தல்களை பார்த்திருக்கிறேன். ஒரு முறை விஜயகாந்த் வந்து ஒரு புரட்சி செய்தார், இப்பொழுது விஜய் வந்து புரட்சி செய்திருக்கிறார். காலங்கள் மாறிவிட்டன. இப்பொழுது சோசியல் மீடியா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு விஜய்க்கு வரவேற்பு இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமிக்கும் வரவேற்பு இருக்கிறது, நரேந்திர மோடிக்கும் வரவேற்பு இருக்கிறது. தமிழகத்தில் இல்லை என்றால் தமிழகத்தில் என்னை பொறுத்த மட்டில் மதுரையில் மாபெரும் கூட்டம் கூட்டினார்கள். 11ஆம் தேதி திருப்பி வரப்போறாரு பிஎம். ஆக மொத்தம் திமுக பயந்திருக்கிறது. பயந்திருக்கிறத தவிர ராகுல் காந்தி வேற பயமுறுத்துறாரு. 4 பக்கமும் அடிக்கிறது. எந்த பக்கம் அந்த ஜல்லிக்கட்டு மாதிரி ஓடுறாரு நம்ம ஸ்டாலின், ஓடுறாரு. பிடிக்க முடியல, அவர் முடிச்சுட்டு பதவி விட்டா போகும் போலன்னு ஓடுறாரு. அதே மாதிரி மீனவர்களுக்கான பிரச்சனை பேசினாரு, விவசாயிகளுக்கான பிரச்சனை எல்லாம் பேசினாரு. நீங்க டெல்டா பகுதி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அப்ரோச் இருக்கிறது, வரவேற்கத்தக்கது. காரணம் இப்பொழுது டிஎம்கே மாதிரி 543 வாக்குறுதியும் ஒரே புஸ்தகத்தை தராம, ஒரு புக்கில் தராம, ஒரு கம்பேண்டியம் மாதிரி பண்ணி தராம, ஒவ்வொரு இடத்தையும் அந்தந்த லோக்கல் பிரச்சனையை பேசி அதற்கு பிறகு மார்ச் 8ஆம் தேதி இன்னும் புதிய நூதனமான திட்டங்களை தருவார். அதைத்தான் பொதுமக்கள் வரவேற்கிறார்கள், இளைஞர்கள் வரவேற்கிறார்கள். இல்லாமன்னா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு நிறைய நான் பண்ண போறோம்னுட்டு. அதுவும் சாத்தியமா இல்லையாவது பார்த்தாதான் தெரியும். இரண்டாவது டைம் என்னுடைய ஒரே ஒரு கருத்து, எத்தனைதான் குழப்பங்கள் இருந்தாலும் இந்த தேர்தலுக்கு முன்னாடி இருக்க குழப்பம் வாக்காளர்கள் வாக்குகள் மூலமாக மீண்டும் தேர்தலுக்கு பிறகு தொங்கு சபையை கொடுத்து ஒரு குழப்பத்தை உண்டாக்குவார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு முதிர்ச்சியான கருத்துங்க. நான் வந்து எங்கேயோ எலெக்ஷனை பார்த்துருக்கேன், இந்த மாதிரியான ஒரு நாத்த அடிக்கிற எலெக்ஷனை பார்க்கவே இல்லைங்க. காங்கிரஸ் அந்த கூவத்தோட மோசங்க காங்கிரஸ் திமுக அலைன்ஸ், மூக்கு பிடிச்சிக்கணும். அதே சமயம் வந்து நீங்க 2வது டைம் ஆட்சிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அது உங்க அப்பாவாலே முடியல அப்படின்ற மாதிரி விமர்சனம் வச்சாரு. அதை எப்படி பாக்குறீங்க? பொதுமக்களிடையே ஒரு வெறுப்பை உண்டாக்குவதற்குத்தான் அப்படி பேசினார் என்று நான் நினைக்கிறேன். அவர் சொல்வதில் உண்மை இருக்குது. செகண்ட் டைம் வந்ததே கிடையாது டிஎம்கே. ஏன்னா ஒரு தான் அடிச்சிட்டாங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு உட்காந்து பாருங்க,
அது அடுத்த பொதுக்கூட்டத்தை நான் பேச போது நான் இப்பே சொல்றேன் உங்களுக்கு. எடப்பாடி பழனிசாமி பேசுறது சரி, மோடி பேசுறது சரி, விஜய் பேசுறது சரி, 50 பேர் திமுகல ஒவ்வொருத்தனுக்கும் 50,000 கோடி பணம் இருக்குதுங்க. 25 லட்சம் கோடி அடிச்சிருக்காங்க சார் இந்த 5 வருஷத்துல அவங்க. அதெல்லாம் சொல்ல போறாரு பாருங்க. விஜயம் சொல்ல போறாரு, எடப்பாடி பழனிசாமி. அதுதான் பொதுமக்களிடையே ஒரு விரோதத்தை உண்டாக்கும். சார் இப்படி ஒரு பக்கம் இருக்குல்ல, அவங்க 5,000 கொடுக்குறது, நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு முதியோர்களுக்கான 2,000 கொடுக்குறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? மக்களுக்கு நிறைய போராட்டம் பண்ணுறாங்க, ஆசிரியர்கள்லாம் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணுறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கேட்குற கோரிக்கை நிறைவேற்றாமல், ஆனால் 2,000 5,000 எங்கேருந்து கொடுக்குறாங்க, எப்படி கொடுக்குறாங்க சார்? அவங்ககிட்ட பணம் கிடையாதுங்க. வாக்கு அவங்க கொடுத்து போற வரக்கூடிய அடுத்தது எடப்பாடி பழனிசாமி அரசாங்கமோ விஜய் அரசாங்கம் எது வந்தாலும் மொட்டையாகட்டும் தள்ளு சவரம் பண்ணி விட்டாங்க. கஜானா காலி தம்பி. அடுத்த மாசம் தமிழக ஆசிரியர்களுக்கோ தமிழக அரசாங்க வேலை ஊழியர்களுக்கோ பணம் கொடுப்பதில் பணம் கிடையாது. பைனான்சியல் எமர்ஜென்சி வரப்போகுது தம்பி. எப்படி எவ்வளவு பெரிய 12 லட்சம் கோடி, இது வேற ஒரு 6 லட்சம் கோடி, 18 லட்சம் கோடி சமர்த்திட்டு போயிட்டாங்களே. இப்போ உங்க பையனுக்கும் என்னுடைய பசங்களுக்கு எல்லாமே பர் ஹெட் 2 lakh crores, 2 lakhs உங்களுக்கு வட்டி கட்ட வேண்டியதா இருக்கும். மாபெரும் இன்னல்களை கொண்டு விட்டது திமுக அரசாங்கம் என்பதை இன்றைக்கு 2 பேருமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே. கடன் இல்லாம ஒரு ஒரு ஆட்சியை நடத்த முடியாது, நிர்வாகம் நடத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே திமுக சைட்ல இருந்து. அது உண்மைதான், அது உண்மைதான். எக்ஸ்ட்ரா கடன் வாங்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் தம்பி. இப்ப பாருங்க, எனக்கு வயசு 75. நான் வந்து இப்போ உங்ககிட்ட இருந்து டால்ஸ்டாய் கிட்ட இருந்து ஒரு 5 லட்சம் கடன் வாங்குறேன்னு வச்சுங்க. எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய நிலவை இருந்தாலும் நான் வாங்க முடியும். ஏன்னா அந்த 5 லட்சத்தை வாங்கி வீடு வாங்கினேன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி ஆகும் இல்லையா? அதுக்கு அதுல வர வட்டியை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன், மாசம் மாசம் கொடுக்குறேன் தம்பின்னு சொல்லி கொடுப்பேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க உங்களுக்கு சேவ் பண்ணிக்கிறத எடுத்துட்டு திருப்பியும் நீங்க சேவ் பண்ண போறேன்னு போய் சொல்றதுக்கு பாருங்க, அதுதான் திவாலப்பன்னு சொல்றாங்க. திவாலாகக்கூடிய குறிக்கோளை காண்பிக்கிறது. திமுக செய்தது மாபெரும் தவறு, துரோகம். ஓவராலா இந்த மீட்டிங் தஞ்சாவூர், ஏன்னா டெல்டா மாவட்டங்கள்ல திமுகவோட கோட்டைன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் விஜய்க்கு வந்ததும், அங்கிருந்து ரோட் வழியாவே நிறைய கூட்டங்கள் வந்தது, பெண்கள்லாம் நிறைய வந்தது. இது திமுகவுக்கு ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பாக. இந்த தமிழக ஊடகங்களும் சரி, தமிழக போலீசாரும் சரி, ஒரு சின்ன கரூரை உருவாக்க பார்த்தார்கள். நல்ல வேளையாக அந்த தடுப்பு கம்பிகள் நிறுத்தியது. இல்லை என்றால் இன்னைக்கே நிறைய வேண்டுமென்றே திமுக ஊடகங்கள் விஜயனுடைய கான்ஃபரன்ஸ்ல செருப்பெல்லாம் காமிச்சாங்களே, அது கரூர் செருப்பா தஞ்சாவூர் செருப்பான்னு தெரியலையே. ஏன்னா திமுக ஊடகங்களை எதுவும் நடக்கலாம், போய் சொல்லுவாங்க. நிலைமையை அப்படித்தான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எவ்வளவு இந்த இப்போ இருக்கிற கண்டிஷன்ல விஜய்க்கு செல்வாக்கு, ஏன்னா தனிப்பட்ட இந்த டிவோர்ஸ் அதெல்லாம் போனனால அவருக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்கீங்களா ஏறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல அவர் அது ஒரு இன்னைக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லையா, அந்த மூஞ்சியை காமிக்கவே இல்லையா அவரு. எங்க ராஜா வந்து ராஜா கண்டிப்பாக சொன்னார் எடப்பாடி பழனிசாமியினுடைய தாயாரை பற்றி. காங்கிரஸ்காரங்கள்லாம் நரேந்திர மோடியுடைய தாயாரை பற்றி சொன்னார்கள். அதான் ஆச்சா விஜய்க்கு அது பர்சனலேஷன் விட்டாங்களே. கொள்கை ரீதியா என்ன சொல்ற நீ? மணல் கொள்ளைக்கு பதில் சொல்லுங்க, சங்கீதா விட்டுருங்க. அப்போ இது இந்த தனிப்பட்ட விஷயங்கள்லாம் தமிழ்நாட்டில் அது எடுபடாதுன்னு நினைக்கிறீங்களா? சின்ன சொல்றது தப்பா நினைச்சு கூடாது. தமிழகத்தில் ஒரு முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் இலங்கை பிரச்சனைக்கு ஒரு போராட்டம் செய்வேன் என்று காலங்காத்தால ஒரு 6:30 மணிக்கு கிளம்பிட்டாரு. மெரினா கடற்கரை வந்து உட்காண்டாரு. 2 ஏர் கண்டிஷன் வச்சுட்டாங்க, காலையில் ஒண்ணு தாலில் ஒண்ணு. அந்த ஏர் கண்டிஷன் காத்து வராமல் இருக்கிறதுக்கு தடுக்கிறதுக்காக ஒரு கருத்து ஒரு மனைவி, இன்னொரு பக்கத்துல ஒரு மனைவி. அதை பொதுமக்கள் ஏற்றுங்கிறாங்களோ இல்லையா? இன்னமும் ஒரு பிரச்சனை தான் ஓடிட்டு இருக்குதுங்க. அது ஆக மொத்தம் ராஜா எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்காங்க விஜயை பத்தி நம்ம சங்கீதா மேடம். தமிழ்நாட்டுல எது போடாது தம்பி. சரி, ஓகே சார், ஓகே சார். நிறைய தகவலை பகிர்ந்துக்கிட்டீங்க. மற்றொரு போய் சந்திப்போம். நன்றி ஐயா. தேங்க்யூ.